புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய மின்சார ஒழுங்குமுறை இணை ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் மெத்தனால் புதுச்சேரியிலிருந்து தன் வந்தது என்ற தகவலை தொடர்ந்து புதுச்சேரி அரசும் விசாரணை நடத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயத்திடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் புதுச்சேரியில் வீடுகளுக்காக உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கொள்முதல் விலை அதிகரித்துள்ளதால் கட்டணத்தை உயர்த்த ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டதோ, மேலும் கொள்முதல் விலை உயர்வை மக்கள் மீது சுமத்தாமல் மாநில அரசே அதை ஏற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. ஆகவே மக்களை பாதிக்கும் வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என விளக்கம் அளித்த அமைச்சர் நமச்சிவாயம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரம் விற்பனை விவகாரத்தில் மெத்தனால் புதுச்சேரியில் வந்தது என்று புகார் குறித்து புதுச்சேரி அரசும் தீவிர விசாரணையை நடத்தி வருகிறது என்றும் இந்த விவகாரங்களில் புதுச்சேரி கலால்துறை, காவல்துறை, தொழில்துறை ஆகியவை தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசியல் உள்ள பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே எந்தவித வரிசையும் இல்லை என்றும் தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் தரநிலையை மதிப்பீடு செய்யும் நாக் அமைப்பு பல்வேறு அளவுகோல்களின் அடிப்படையில் ஆய்வு செய்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு ஏ கிரேடு தரச்சான்று வழங்கியுள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த தரச்சான்றை இந்த கல்லூரி மட்டுமே பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மளிகை கடை மற்றும் வீடுகளில் கள்ளத்தனமாக சாராயம் பதுக்கி விற்பனை செய்தார் 2 பேரை கைது செய்தார். அவர்களிடமிருந்து 50,000 மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட் மற்றும் பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சமூக வலைதளங்களில் தனது முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் யாரேனும் சாராயம் விற்றால் தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் இன்று காலை வேல்ராம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியில் பள்ளிக்கு எதிரே உள்ள மளிகை கடை மற்றும் ஒரு வீட்டில் சாராயம் விற்பனை செய்வது குறித்து ஆதாரத்துடன் வீடியோ எடுத்து அப்பகுதியைச் சார்ந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அனுப்பியுள்ளார். உடனே சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சாலை பணிகளை ஆய்வு செய்தது போல் காவல்துறையினரை அழைத்துக் கொண்டு கள்ளத்தனமாக சாராயம் விற்பனை செய்யும் அந்த மளிகை கடை மற்றும் வீட்டிற்குள் சென்று சோதனையிட்டார். அப்பொழுது அங்கு பதுக்கி வைத்திருந்த சாராய பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் இருந்தன. இது குறித்து விசாரணை செய்ததில் சக்கரவர்த்தி என்பவர் பாக்கெட்டுகளில் சாராயம் பதுக்கி விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜன் ஆகியோரை கைது செய்தார். அவர் வீட்டிலிருந்து பதுக்கி ரூபாய் 50,000 மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட் மற்றும் பாட்டில்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முதலியார்பேட்டை பகுதியில் சாராய கடை இல்லாத காரணத்தால் சாராயம் கொள்முதல் செய்து விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தில் பணிபுரியும் திருநங்கைகளுக்கு அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஷீதல் தலைமையில் புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள தோழமை கூடல் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சகோதரன் சமூக நிலை மேம்பாட்டு அமைப்பு தலைவி ஷீதல் கூறும்பொழுது, புதுச்சேரி HIV கட்டுப்பாடு சங்கத்தின் கீழ் செயல்படும் திருநங்கை திருநம்பியார் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான HIV கட்டுப்பாடு திட்டத்தில் செயல்படும் திருநங்கைகளுக்கு அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் பாலியல் தொந்தரவும் பாலியல் ரீதியான மன உளைச்சலும் தருகின்றனர். இது தொடர்பாக முதலமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 12 ஆண்டுகளாக புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்துடன் இணைந்த பாலியல் நோய்கள் குறித்தான திட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறோம். ஆனால் எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் அதிகாரிகள் ஆகிய கூடுதல் இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் துணை இயக்குநர் சேதுராமன் ஆகிய இருவரும் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள். இது பற்றி புகார் கொடுத்தால்
இந்த திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்த இயலாத நிலையை அதிகாரிகள் உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருநங்கைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளதாகவும் வருகின்ற புதன்கிழமை அன்று பேரணியாக சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த 18 ஆண்டுகளாக பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து சுகாதாரத்துறை இயக்குநர் அறை வாயில் முன்பு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் சுகாதாரத்துறையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியில் உள்ளனர். கடந்த 18 ஆண்டுகளாக மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்ட நிதியிலிருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் சுகாதாரத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பளம் நிறுத்தம் செய்வதாகவும் ஊதிய உயர்வு அளிக்கக்கூடாது என ஆணை போட்டிருப்பதாகவும் கூறி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பல்வேறு கட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 30க்கும் மேற்பட்டோர் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் இயக்குநர் ஸ்ரீ ராமுலு அறையின் முன்பாக தொடர் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது போராட்டம் காரணமாக ஆம்புலன்ஸ் சேவை பாதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு இதுவரை பாதிப்பு இல்லை, அரசு உரிய பதில் அளிக்காவிட்டால் ஏற்படும் பாதிப்பிற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல என தெரிவித்தனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கி வரும் ஜோஸ் அலுகாஸ் ஜுவல்லரியில் சிறப்பு தள்ளுபடி விற்பனையில் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஜோஸ் அலுகாஸ் சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நடந்தது. இங்கு தங்க நகைகளில் சேதாரத்தில் 50% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மேலும் வைரத்தின் மதிப்பில் 20% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இதேபோல் பிளாட்டினத்திற்கு 7% வரை தள்ளுபடி மற்றும் வெள்ளி கொலுசு, மெட்டி மற்றும் அரைஞான்கோடுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. இந்த சிறப்பு விற்பனை நிகழ்ச்சிக்கு ஜோஸ் அலுகாஸ் மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ், கனக கிளை மேலாளர் சஜீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கார்த்திகேயன், லிடியா, உஷா, அகிலா, விக்ரம், அஞ்சனா, அண்ட் சந்தியா, அஸ்வினி மற்றும் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றவர்கள் பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 31 நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கியுள்ளார். மே மாதத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினர். இதுவரை 3 ஞாயிற்றுக்கிழமையில் 200 மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பில் அஷ்டலட்சுமி ரங்கநாதன் நினைவு ஜூனியர் கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. அஷ்டலட்சுமி ரங்கநாதன் நினைவு ஜூனியர் கேரம் போட்டிகள் ஜூன் 21 முதல் 23 வரை பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் வளாகத்தில் நடைபெற்றது. பெண்கள் பிரிவில் பூஜா முதலிடமும், அதினா 2ஆம் இடமும், நேஹா 3ஆம் இடமும், மெர்லின் 4ஆம் இடமும் பெற்றனர். ஆண்கள் பிரிவில் யுவராஜ் முதலிடமும், லிங்கேஸ்வரன் 2ஆம் இடமும், ஷாண்டல்கே 3ஆம் இடமும், டோனி 4ஆம் இடமும் பெற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சங்க தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ், துணைத் தலைவர் பரஞ்சோதி, இருதயராஜ், திருமூர்த்தி, செந்தமிழ், குமரன், முரளி, சீனிவாசன், ஆரோக்கியராஜ், புஷ்பநாதன், ஜான், வின்சென்ட் மற்றும் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் கவிஞர் புதுவை குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினர். கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கள்ள சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக கோரியும் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷ சாராயம் குடித்த 58 பேர் உயிரிழந்தனர். 155 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
இத்தகைய நிலைக்கு தமிழக அரசின் மெத்தன போக்கும் கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போனதுதான் காரணம். எனவே இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். மேலும் விஷசாராய மரணத்திற்கு பொறுப்பேற்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தியும் அரசின் நிர்வாக திறமையிலாலும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாலும் அப்பாவி பொதுமக்களுக்கு குவியலாக மரணங்களை ஏற்படுத்திய தமிழக அரசை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்த தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு மெத்தனால் கடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக பாதகைகளில் சிபிஐ என அச்சிட்டதை கையில் பிடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆர்ஓசிடியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆர்ஓசிடி 2024-2025 ஆண்டிற்கான புதிய தலைவர் மற்றும் செயலாளர் பதவி ஏற்பு விழா ஈசிஆரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக ரோட்டரியன் திருவாசகம், செயலாளராக ரோட்டரியன் லோகேஸ்வரன், பொருளாளராக ரோட்டரியன் ருக்குமணி, ஆனந்த நாராயணன் ஆகியோர் பதவியேற்றனர். இவர்களுக்கு 2981 என் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் பாஸ்கரன் தலைமையில் மண்டலம் 29 துணை ஆளுநர் ரோட்டரியன் செந்தில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆர்ஓசிடி மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக புதிய தலைவர் ரோட்டரியன் திருவாசகம் நன்றியுரை ஆற்றினார். புதுச்சேரி ஜீவா நகரில் சாலையில் தேங்கிய கழிவுநீரால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கழிவுநீர் வாய்க்கால் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறிய பொதுமக்களை அதிகம் பாதிக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் காமராஜர் நகர தொகுதி ஜீவா நகர பகுதியில் கழிவுநீர் வெளியேறி சாலைகள் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே கழிவுநீரை வெளியேற்ற அதன் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் 50வது பிறந்தநாள் பொன் விழா கழக தொண்டர்கள் அவரது பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் 50வது பிறந்தநாள் பொன் விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி விஜய் ரசிகர்கள் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்பாட்டில் கருவடிக்குப்பம் சித்தானந்த சுவாமி கோவிலில் கழக தலைவர் விஜய் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பிரசாதம் வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் கலந்து கொண்டார். இதில் தொகுதி நிர்வாகிகள் வினோத், ஜெயபிரகாஷ், திருநாவுக்கரசு, செந்தில்குமார், சிவா, சந்துரு, பிரகாஷ், வெங்கடேஷ், கிருஷ்ணா, பிரசாந்த், மணி ஆகியோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பல வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவின் பிறந்தநாள் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை ஆலை வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் அவருக்கு பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில நிர்வாகிகள், முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கேர்ள்ஸ் பியூட்டி மற்றும் அகாடமி சார்பில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கேர்ள்ஸ் பியூட்டி அண்ட் அகாடமி சார்பில் அண்ணாசாலையில் உள்ள ஆர்கேஎன் ஹோட்டலில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சாரி பாக்ஸிங் வித் ஹெட்லெஸ் 10 நிமிடங்களில் மெஹந்தி புடவையில் டிசைனிங் செய்து காட்டினர். இதில் 10 மாநிலத்தின் மேக்கப்களை 20 நிமிடத்தில் செய்து முடித்தனர். மேலும் ஆரி ஒர்க்ஸ் 30 நிமிடத்திலும் செய்து காட்டி உலக சாதனை புரிந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு நான்சி தமிழச்சி, மதன், டெனோசிஸ் வார்ட் ரெக்கார்ட் மேனேஜர் ஜெனிஃபர், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகியோர் மாணவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர்.
புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.